உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள். வாழ்வில் அனைத்தும் பெறுவதற்கு நான் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது. அனைத்தையும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்ன செய்ய வேண்டும், பரிகாரத்தின் மூலமாக அடைய முடியாது என்பதை முதலில் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும், வாழ்க்கை இனிமையாக மாறும். டாக்டர் விஜய நம்பியார் அவர்களின் 23 வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறை உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமியில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். என் பேர் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். ராத்திரியும் நம்ம சொல்கிறோம். நேற்று ராத்திரியும் நம்ம சொன்னோம். நேற்று ராத்திரி ரொம்ப தெளிவாக சொன்னோம். பாவம்னா என்ன அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொன்னோம். அந்த பாவத்திலேருந்து நீங்கள் வெளியில் வரலன்னா விடுதலையே கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அந்த பாவத்திலேருந்து வெளியில் வரலன்னா நிச்சயமாக பாடுபடுவீங்க. அதில் யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது, யாராலையுமே. ஆனால் இந்த பாவத்தை ஒரே ஒரு பாவம் தான், அதை தூக்கி போட்டிங்கன்னா அவ்வளோதான், எல்லா விதத்திலும் விடுதலை. உனக்கு தெரியுமா, கண்ணு தெரியாதவங்க கூட கண்ணுக்கு வந்துடும், காது கேட்காதவனுக்கு காது வந்துடும், பேச தொடங்கிடுவான், நடக்க முடியாதவன் எழுந்து ஓடுவான், நிச்சயமாக நடக்கும். அவ்வளோ பவர் இருக்குது அதில், அவ்வளோ பவர். அப்போ தெரிஞ்சுங்க எவ்வளோ பெரிய பாவம் தெரிஞ்சுங்க. அந்த பாவத்தை மாத்திரம் ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பவர் கொடுப்பாரு. எல்லாரையும் அதாவது நடப்பணமாக இருக்கிறவனை கூட எழுந்து ஓட வைக்கலாம், அவ்வளோ சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்போது அது எவ்வளோ பெரிய பாவம்னு தெரிஞ்சுங்க. அது ஏன் பாவம், நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கிறார், ரைட்டுங்களா? ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, உங்களுக்காக உயிரே கொடுக்குற ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறார், ரைட்டுங்களா? அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு பயங்கரமான எனிமி இருக்கிறான், பயங்கரமான எனிமி. அதாவது என்னென்னா அவ்வளோ துரோகம் இவனுக்கு பண்ண ஒரு கெட்டவன் இருக்கிறான், ரைட்டுங்களா? கெட்டவன், அதாவது இவனுக்கு அவ்வளோ துரோகம் பண்ணி இவனை நாசம் பண்ணி வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கி இப்போவும் அவனுக்கு எல்லா துரோகமும் பண்ணிட்டு கூடவே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இருக்கான், அந்த ஏரியாவில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. கெட்டவன், இவனுக்கு பயங்கரமான எதிரி. யாருக்கு? உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு பயங்கரமான எதிரி, ரைட்டுங்களா? ஆனால் அவங்கிட்ட போய் நீங்கள் கெட்டி உறவாடி சந்தோஷமாக இருக்கிறீங்க. அவங்ககிட்ட போய், அந்த எனிமிகிட்ட போய் நீங்கள் கையை கொடுத்து சந்தோஷமாக அவங்க கூட எப்போவுமே அவங்க கூட திரிறீங்க. இந்த உயிருக்குயிரான ஃப்ரெண்டு இருக்கானே, அவனுக்கு எவ்வளோ வேதனைப்படும் நினச்சி பாருங்கள். அவன் திருப்பி உங்ககிட்ட பேசுவானா? எவ்வளோ வேதனைப்படும், அவனுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். தாங்குவான் அவன் தாங்குவானா? இவனுக்காக நான் உயிரே கொடுக்குறேன், இவனுக்காக வாழறேன், என்னை கெடுத்து குட்டிச்சவராக்கி என்னை மோசம் பண்ணி என்னை அநியாயம் பண்ணி ஒருத்தர் இருக்கிறான், அவங்ககிட்ட போய் உறவாடின்னு இருக்கிறான் இவன் அப்படின்னு நினைக்க மாட்டான்? ஒரு சாதாரண மனுஷனாகிய உங்கள் ஃப்ரெண்டே அப்படின்னு நினைக்கும் போது, இந்த சராசரத்தையும் படைத்த கடவுள், இந்த அண்ட சராசரையும் படைத்து உங்களையும் படைத்து உங்களோட ஒவ்வொரு ஆர்கனையும் தெரிஞ்சு வச்சு உங்களை பற்றி ஃபுல்லாக புரிஞ்ச ஒரு கடவுள் உங்கள் கூட ஃப்ரெண்டாக வராரு. நீங்களும் ஃப்ரெண்டுன்னு அறியுங்க, ஆக்ட் பண்ணிவிட்டு அவனை போய் கும்பிட்டிங்கன்னா சும்மா இருப்பாரா? சும்மா இருப்பாரான்னு கேட்டேன். ஆனால் என்ன பண்ணுறாரு பாருங்கள், உங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணல, தூங்கிடுவார். போடா நீ போய் சாவுடா, நல்லா அவங்ககிட்டயே அடி வாங்கி நாளைக்கு சாவப்பாரு, அப்போ நீ ஓடி வருவப்பாரு, அப்போ உனக்கு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக படுத்து தூக்கிடுவார். அவ்வளோதான். உங்களை தண்டனைலாம் கொடுக்க மாட்டேன். தண்டனை கொடுப்பாருன்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் அதை பாவம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்டனைலாம் தர மாட்டார். உங்கள் கண்ணை பிடுங்கிறது எல்லாம் பண்ண மாட்டார். ஒன்றே ஒன்றுன்னா உங்கள் கிட்ட கூட வரமாட்டார், அவ்வளோதான். உங்கள் ஒரு பேச்சை கேட்க மாட்டார். நீங்கள் வேறு என்ன பண்ணாலும் கேட்பார் பாருங்கள். ஆனால் இதை பண்ணிட்டு வந்தீங்க பக்கத்தில்,
திரும்பி கூட பார்க்க மாட்டார். அப்போ தான் உங்களுக்கு எல்லா சாபம் வந்து விழுது. அப்போ தான் உங்களுக்கு எல்லா வேதனையும் பிரச்சனையும் எல்லாம் வருது. இதுதான் இந்தியாவோட உதாரணம் சொன்னேன். 80 கோடி இதான் பாடுபடுதுங்க. அதாவது கடலுக்கு அடியில் இருந்து மேலே வரைக்கும், மேலே வானத்துலேருந்து அது கீழே இருந்து எல்லாமே எந்த உருவத்தையும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. டேய், நான் இருக்கும்போது நீ எதுக்குடா நாயை பாம்பை தேளெல்லாம் கும்பிட்டுன்னு இருக்கிற? நீ எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீ ஏன் குரங்கு கும்பிட்டுன்னுக்கிற? நீ ஏன் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற? நான் இங்கே இருக்கும்போது என்னை வந்து உணர உன்னால் முடியல, என் அன்பை உணர முடியல, என் கருணை உணர முடியலன்னால, அதுக்கு உருவமே கிடையாது, அதை உணர முடியல. அப்புறம் என்னத்தை போய் நீ கண்ட நாயும் பாம்பியும் கும்பிட்டுட்டு இருக்கிற? அதுக்கப்புறம் நீ எங்கிட்ட வருவ? எங்கிட்ட வந்து எங்கிட்டையும் சொல்லுவியா அன்பு இருக்குது உங்ககிட்டன்னு சொல்லுவியா அப்படின்னு கேட்குறாரு. பதிலே இருக்காதுங்க நம்மக்கிட்ட, பதிலே இருக்காது. அதனால தான் 35 வயசில் விட்டுட்டேன். இது சரிப்பட்டு வராதுன்னு கன்ஃபார்ம் ஆச்சு. இதை விட அநியாயம் வேறு எதுவும் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆச்சு. அந்த அநியாயத்தை பண்ணிக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கிறவனுங்க, அதுவும் இந்தியாவில் இருக்கிறவனுங்க, அந்த அநியாயத்தை பண்ணிக்கிட்டு எல்லா நன்மையும் ஓணும்னு சொல்கிறாங்களே, அது எப்படி கிடைக்கும்னு கேட்குறேன். அது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்குறேன். உலகத்தை படைத்த கடவுள்கிட்ட எந்த விதத்தில் நியாயம் அப்படி போய் கேட்குறது? எனக்கு எல்லா நன்மையும் கொடு, எந்த விதத்தில் நியாயம்? அதனால் நல்லா புரிஞ்சுங்க, அவருடைய சரியான ஃப்ரெண்டாக மாறுங்க. அப்போ பாருங்கள் என்ன மாதிரி அதிகாரம் கொடுக்குறாரு. சரியான ஃப்ரெண்டுக்கு ஒரே ஒன்று தான் வேலை, என்னது? அந்த எனிமியை கட் பண்ணுறது. அந்த எனிமி கூட கொஞ்சிக்கிட்டு இங்கே வந்து ஃப்ரெண்டு சொல்ல முடியாது. சரியான ஃப்ரெண்ட் ஆகிட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய சக்தி உங்களுக்கு கொடுப்பாரு. நான் சொல்கிறேன், அவ்வளோ பெரிய சக்தி. நடைபடமாக கிடக்கிறவங்க கூட நீங்கள் தொட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், டேய் எழுந்து நடரா, அவங்க கெட்ட சக்தியெல்லாம் நான் ஓட்டுறேன்டான்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், அவன் எழுந்து ஓடுவான். அந்த அளவுக்கு அதிகாரம், அந்த அளவுக்கு சக்தி கிடைக்கும். உடனே நாளைக்கே கிடைக்கும்னு நினைக்காதீங்க. நீங்கள் சரியாக பக்காவாக அவர்கிட்ட உட்காரணும். என்னால் முடியுங்க. என்னோட மெசேஜ் 6 மாதம் கேட்டானா செத்தவங்க கூட எழுந்து ஓடுவோம். இடமாக கிடக்கிறவங்க கூட எழுந்து ஓடுவோம். நான் சொல்கிறேன், 6 மாதம் தொடர்ந்து கேட்கணும். இந்த வெளிச்சம் உள்ளே போச்சுன்னு வச்சுங்களேன், நான் தொட்டெல்லாம் பிரார்த்தனைலாம் பண்ண மாட்டேன். நான் சொல்கிற பேச்சு, இந்த பேச்சை மாத்திரம் உள்ளே ஏறிச்சுன்னு வச்சுங்களேன், அவங்கள எல்லா வியாதியும் பறந்துடும். டயபெட்டிக்ஸு, பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், மண்ணாங்கட்டி, ஏது எல்லாம் கெட்ட சக்தி போட்டு உயிர் எடுத்துன்னு இருக்குதோ எல்லாம் பறந்துடும். கேரண்டி சொல்கிறேன் நான். பெரிய நன்மைங்க. இதுக்கெல்லாம் எக்கச்சக்கமாக லட்சக்கணக்கில் பணம் வாங்கலாம். நம்மலாம் பணம் கேட்கறது கிடையாது. வியாதி போய் கூட சொந்தமாக நல்லா ஜாலியாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நிறைய பணம் கிடைச்சி கூட வாய் மூடிட்டு ஒரு பைசா வேணுமான்னு கூட என்ன கேட்க மாட்டான். அப்படிப்பட்ட ஜனங்க, கல் மனசு பிடிச்சி பல ஜனங்க. அவங்கக்கிட்ட போய் நான் எப்படி கேட்பேன்? நீங்கள் சொல்லுங்கள். இவர் சொல்கிறார் என்கிட்ட, எல்லாருக்கிட்டையும் கேளுடா, அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 1000 மடங்கு கிடைக்கும்டா. நானா கேட்பேன்? ஏன்னா எவ்வளோ பணம் கிடைச்சாலும் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. சார் உங்கள் அக்கௌண்ட் சொல்லுங்கள் சார், வெல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் நான் கிரெடிட் பண்ணுறேன், கடவுளுக்காக நிறையா பண்ணுறீங்க சார், பண்ணுங்கள் சார். ஒருத்தன் சொல்ல மாட்டான். அந்த மாதிரி ஒரு கல் மனசு கெட்ட சக்தி கொடுத்துருக்கு. அவ்வளோ கல் மனசு, எவ்வளோ கிடைச்சாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க. அவ்வளோ பெரிய கல் மனசு இருக்குது. இந்த கல் மனசு பிடிச்ச ஜனங்களுக்கு நடுவில் நான் எப்படி போய் கேட்பேன்? கடவுள் சொன்ன எல்லா விஷயத்தையும் செஞ்சுருக்கேன், ஆனால் இதை மட்டும் செய்ய மாட்டேன்னு அட்டம் பிடிச்சிட்டு இப்போ உட்காந்துருக்கிறேன். இந்த மனுஷங்கிட்ட என்னால் முடியாதுப்பா அப்படின்ட்டேன். இல்லைடா கேளுடா, உன் அக்கௌண்ட் நம்பரை கொடுறா, நிறைய கிரெடிட் பண்ணுவாங்க, 1000 மடங்கு அவங்களுக்கு கிடைக்கும்டா, அவங்களுக்கு நன்மைடா. ஐயா சாமி, ஒன்றுமே கேட்காமையே 10 பேர் தான் வரான், அவனையும் கெடுக்க சொல்கிறியா அப்படின்னு திருப்பி கேட்பேன். சரி போ அப்படின்னு என்னை விட்டார். ஒருவேளை கேட்டிருந்தா எங்கேயோ போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வேணாம், ஐயோ பயமாக இருக்குது. அவ்வளோ பணம், இந்த மனுஷங்களை பார்த்தாலே அவ்வளோ பயம் இருக்குது. அதுவும் பணத்தை பற்றி கேட்குறதுக்கு அவ்வளோ பயம் எனக்கு. ஏன்னா கெட்ட சக்தி அப்படி ஆட்டி படைச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் தெளிவு பண்ணி அவனை வெளியே கொண்டு வரும். கொண்டு வந்தோடனே பணம் சொன்னால் ஓடிடுவான். அப்புறமா கண்டவனுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுப்பான். கண்ட மந்திரவாதி பேய்கெல்லாம் கொண்டு போய் கொடுப்பான். கண்ட டான்ஸ் ஆடுற மாதிரி அவனுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுப்பான். நம்ம சொன்னால் மட்டும் கெட்ட சக்தி டான்ஸ் ஆடும் அவனுக்குள்ளே. கெட்டவன் பணம் கேட்குறான் அப்படின்வான். அதுக்காகவே பேசாமல் இருக்கிறேன்.
அந்த விஷயத்தில் மாத்திரம் பேசாமல் இருக்கேன். அப்போ புரிஞ்சுங்க, எவ்வளோ தூரம் நான் நான் இதுவாக இருக்கேன்னு தெரிஞ்சுங்க. எவ்வளோ தூரம் தெளிவாக இருக்கேன் நான். எனக்கு தெளிவாக இருக்கிறேன் நான். ஜனங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். கெட்ட சக்தி என்னெல்லாம் சொட்டி ஆட்டி படைப்பான்னு எனக்கு தெரியும். எப்படி எங்ககிட்ட இருந்து இழுத்துன்னு போயிடுவான்னு தெரியும் எனக்கு. இதுக்காகவே இதெல்லாம் பேசாமல் இருக்கிறது. நீ எவ்வளோ வேணால் சம்பாதிச்சிக்கோ, எவ்வளோ வேணால் உனக்கு காரு பணம் எல்லாம் வரட்டும், கொட்டட்டும், நான் கேட்க மாட்டேன். உனக்கு எப்போ மனசு வருதோ அப்போ பண்ணு, ஆளை சாமி விடு அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் இந்த மனுஷங்களை பற்றி எனக்கு தெரியும். அதனால் எங்கிட்ட வேணால் விளையாடுங்க, கடவுள்கிட்ட விளையாடாதீங்க. டபுள் கேம்லாம் விளையாடாதீங்க. அவர்கிட்ட ஒரு பிரயோஜனம் உங்களுக்கு கிடைக்காது. நன்மை கிடைக்கணுன்னா சுத்தமாக விட்டுட்டு பக்காவாக இருங்க. ரைட்டுங்களா? எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி ராத்திரியும் இருக்கும், நாளைக்கு இருக்காது, நாளைக்கு ராத்திரி இருக்காது. ஏன்னா நாளைக்கு சாயங்காலம் 5லேருந்து 7 மணி கேள்வி பதில் செஷன். நிறைய கேள்வி கேளுங்க, நிறைய கேள்வி வரும் உங்களுக்கு. காலையில் 9லேருந்து 11 ஹிந்தியில் செஷன், சாயங்காலம் நிச்சயமாக வாங்க. நிறைய நன்மையை எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் 8056453186 கேளுங்க. அப்புறம் எங்களுடைய எப்போ சொல்கிற டிஸ்க்ளைமர் இருக்குது. அதாவது நாங்கள் எந்த மதத்தையும் புண்படுத்தவில்லை, யாரையும் கீழப்படவில்லை. நாங்கள் எல்லா மதமும் சொல்லுகிற கடவுளை உயர்த்தி காட்டுகிறோம், உயர்த்தி உண்மையை தெளிவாக காட்டுகிறோம். அதான் நாங்கள் செய்கிற வேலை. எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். டாக்டர் விஜய நம்பியார் அவர்கள் கூறிய உண்மைகளை கேட்டதற்கு நன்றி. அதை நீங்கள் அனுபவித்து பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள். கடவுளுக்கு நன்றி, பிள்ளையானவருக்கு நன்றி, உயிரானவருக்கு நன்றி, நன்றி, நன்றி.